ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 12th பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்சர் கீயை வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட எப்படி நீங்கள் எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டீச்சர்ஸ்க்கு வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பிளாக் ஆர் ப்ளூ பென்ல எழுதினா மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ கிராமட்டிக்கல் எரர்ஸோ இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா எழுதியிருந்தாங்கன்னா அதை வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு மார்க் பண்ணி அதை வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வித்தவுட் கொஸ்டின் நம்பர் நீங்கள் போடல அப்படின்னா அது வந்து மார்க் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 வேர்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே எழுதினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் 1 மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 20 1 வேர்டு. அந்த 20 1 வேர்டில் ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸு, அடுத்த 3 ஆன்டனிம்ஸு. இந்த 1 வேர்டில் பார்த்தீங்கன்னா 4th 1 வேர்டுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பி வந்து அன்கன்வின்ஸ்டு, சி டிசியூடட். ரெண்டுமே எழுதுனா உங்களுக்கு வந்து ரைட்டு. அதே போல் 10th 1 வேர்டு பார்த்தீங்கன்னா ஏ நெவர்தலெஸ், டி வந்து தேர்ஃபோர். ஸோ இந்த ரெண்டில் நீங்கள் எது எழுதினாலும் உங்களுக்கு வந்து ரைட்டு. ஸோ மித்த 1 வேர்டில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, எதுக்குமே கிரேஸ் மார்க் கொடுக்கல. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஸோ பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ 21st ஏ பாருங்கள், மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன், இமேஜரி, சிம்பாலிசம். இந்த 4ல் நீங்கள் எது எழுதினாலும் உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதே போல் பிலையும் பாருங்கள், அந்த ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படி ஸ்லாஷ்னா ஆர்னு அர்த்தம். ஸோ அந்த அவங்க கொடுத்துருக்க மாதிரி எழுதினாலும் ரைட் தான். இல்லை நீங்கள் இந்த 4 ஆப்ஷனில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் எது எழுதினாலும் ரைட் தான். அதே போல் தான் 22, 23, 24, 25, 26 எல்லாமே பார்ப்போங்க. ஸோ எல்லாமே ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் கரெக்டாக எழுதினாலும் உங்களுக்கு வந்து அந்த மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த செக்ஷன் 2 பாருங்க, 27 நிக்கிதா ரெக்வெஸ்டட், ஆஸ்க்டு, டோல்டு. இதில் நீங்கள் வந்து எது போட்டாலும் ரைட் தான். ஸோ ரெக்வெஸ்டட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. பட் ஆஸ்க்டு, டோல்டு போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாட் டு மேக் டூ மச் நாய்ஸ். ஸோ அதை எழுதியிருக்கணும் 1+1 மார்க்கு. அடுத்து 28 பாருங்க, ஒன்ஸ் ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட்னு எழுதலாம் ரைட் தான், இல்லை ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட்னு எழுதலாம் ரைட் தான். அடுத்து 29 the policeman would not have arrested the man if he had not violated the rules. அப்படி எழுதியிருக்கணும். அல்லனா if the man had not violated the rules the policeman would not have arrested him. இப்படி எழுதினாலும் ரைட் தான். அடுத்து 30 பார்த்தீங்கன்னா தோ, ஆல்தோ, ஈவன் தோ. இந்த 3ல் நீங்கள் எது எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து பார்ட் 3 பாருங்க, அதில் வந்து இஆர்சி. ஸோ இஆர்சியில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போயம் எழுதினா 1 மார்க்கு, நேம் ஆஃப் த போயட் எழுதினா 1 மார்க்கு. அடுத்து அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ 31, 32, 33 இதில் வந்து நீங்கள் ஏதாவது 2 எழுதணும். அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள், கொஸ்டின் ஆன்சர். ஸோ 34, 35, 36 அது அந்த டேஸ்ட்லெஸ், கிரீஸ், ஒயிட் வாஷ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டு அதில் இருந்தாவே போதும், உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. 35க்கு இதில் கொடுத்துருந்த மாதிரி எழுதினா சரி தான், அல்லது எனி அதர் ரெலவெண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அப்படி எழுதினாலும் உங்களுக்கு ரைட் தான். அடுத்து 36க்கு பார்த்துக்கோங்க. அடுத்த செக்ஷன் 3 பாருங்க, 37 கொரியர் சர்வீஸில் வந்து பார்சல் நம்ம அனுப்புறதுக்கு ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. எப்படி மார்க் கொடுப்பாங்கன்னா கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் வித்தவுட் மிஸ்டேக். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை அப்படின்னா 3 மார்க் ஒன்று கொடுத்துருவாங்க. அடுத்து கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க்கு, அட்டன் பண்ணாவே 1 மார்க்கு. அதே போல் 38 பாருங்க, டயலாகு. ஸோ டயலாக் அதே போல தான், எந்த ஒரு மிஸ்டேக் இல்லைன்னா 3 மார்க்கு, ரெஸ்பான்ஸ் வித் மிஸ்டேக்ஸ், சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 2 மார்க்கு, அட்டன் பண்ணியிருந்தாவே 1 மார்க்கு. அடுத்து 39 பாருங்க, ஸ்லோகன். ஸோ 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. 3 டாபிக்கும் எனி சூட்டபிள் ஸ்லோகன். ஸோ கரெக்டாக ஸ்லோகன் நீங்கள் எழுதிருக்கணும். எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 40 ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இதில் உள்ள மாதிரி கரெக்டாக நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துருவாங்க. வி செல்டம் ஸ்பீக் டு அவர் நெய்பர்ஸ் அப்படி எழுதினாலும் ரைட் தான், இல்லை வி ஸ்பீக் செல்டம் அப்படின்னு எழுதினாலும் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அடுத்து பார்ட் 4 பாருங்க, 7 5 மார்க்கு. இதில் வந்து 41, 42, 43 இது 3மே வந்து பேராகிராஃபு. இந்த 3க்குமே ஒரே மாதிரி தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் 60%, ஸ்டைல், லாங்குவேஜ் அண்ட் ஆர்கனைசேஷன் இதுக்கு வந்து 40%. அதாவது ஃபுல் மார்க் எப்போ கொடுப்பாங்கன்னா எக்ஸப்ஷனலி குட் பேராகிராஃப். ஸோ நீங்கள் வந்து பேராகிராஃப் நீங்கள் எழுதிருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பேராகிராஃபை எழுதலைனாலும் கரெக்ட் ஆன்சர் வித் நோ மிஸ்டேக் அப்படி நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் கொடுப்பாங்க. கரெக்ட் ஆன்சர் எழுதிருப்பீங்க, கொஞ்சம் மிஸ்டேக்கோடு எழுதிருப்பீங்க, அதுக்கு வந்து 3 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஆன்சர் எழுதிருப்பீங்க ஆனால் ரொம்ப மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து 2 மார்க்கு. அதே போல் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு வந்து 1 மார்க் கிடச்சிரும். இதே போல் தான் 41st ஏபி, 42nd ஏபி, 43 ஏபி இது 3க்குமே இதே ப்ரொசீஜரில் தான் மார்க் கொடுப்பாங்க. அடுத்து 44 ஏ பாருங்க, ரைட் த சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ்.
இதில் வந்து ஃபஸ்ட்டு ரஃப் காப்பி நீங்கள் எழுதணும், அதுக்கு வந்து 1 மார்க்கு. அதுக்கடுத்து டைட்டில் எழுதணும், அதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபேர் காப்பி எழுதணும், அதுக்கு 3 மார்க்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எ குட் சம்மரி கேன் பி அவார்டட் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ ஃபுல் மார்க் வந்து கொடுக்கணும். எப்போனா குட் சம்மரி கரெக்டாக சம்மரி எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுக்கணும். அதே போல் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் டிராஃப்ட் நீட் நாட் பி டேக்கன் இன் டு த அக்கௌண்ட், அதையும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதுக்கு 6 பாருங்க, நோட்ஸுக்கு சூட்டபிள் டைட்டில், நீங்கள் டைட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. அதே போல் டைட்டில் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க இல்லையா, அதுக்கு வந்து 4 மார்க்கு. அதே போல் இந்த ஃபார்மெட்டில் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபார்மெட்டில் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அது சாய்ஸ், அதாவது 44ல் பி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, நீட் ஃபார் மாரல் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ். ஸோ அதுக்கு வந்து இதே போல் தான், கண்டென்ட் 60%, லாங்குவேஜ் ஸ்டைல் ஆர்கனைசேஷனுக்கு 40%. ஸோ எக்ஸெப்ஷனலி குட் பேராகிராஃப்னா 5 மார்க்கு, கரெக்ட் ஆன்சர் வித் நோ மிஸ்டேக்னா 4 மார்க்கு, கரெக்ட் ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ்னா 3 மார்க்கு, ஆன்சர் வித் மெனி மிஸ்டேக்னா 2 மார்க்கு. அதே போல் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 45ல் ஏ பாருங்க, பர்சனல் லெட்டர். இதில் வந்து சென்டர்ஸ் அட்ரஸ், டேட்டு, பிளேஸ் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. அதுக்கடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் எழுதினீங்கன்னா 1 மார்க்கு. பாடி ஆஃப் த லெட்டர், அந்த கண்டென்ட் நீங்கள் எழுதினீங்கன்னா 2 மார்க்கு. அதுக்கடுத்து அட்ரஸ் ஆன் த என்வலப், அதுக்கு வந்து 1 மார்க்கு. அதுக்கு சாய்ஸ் 45ல் பி பாருங்க, அஃபிஷியல் லெட்டர், சென்டர்ஸ் அட்ரஸ், அதே போல் ரிசீவர்ஸ் அட்ரஸ், அதாவது ஃப்ரம் டு நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதிங்கன்னா 1 மார்க்கு. பாடி ஆஃப் த லெட்டர் கண்டென்ட் எழுதினா 2 மார்க்கு. லாஸ்ட்டில் பிளேஸ் அண்ட் டேட் இல்லைன்னா அட்ரஸ் அந்த என்வலப் இல்லைன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். அடுத்து 46ல் ஏ பாருங்க, ஐடென்டிஃபை த எரர் அண்ட் கரெக்ட் தம். ஸோ 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் மிஸ்டேக்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதினா போதும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எழுதிங்களா. ஏதாவது ஒரு வேர்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் எழுதிங்கன்னா போதும். அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, மஸ்ட், ஷுட், 2ல் எது போட்டாலும் உங்களுக்கு 1 மார்க் தான். அடுத்து செகண்டுக்கு வாஸ் ஸ்லீப்பிங், ஹேட் ஸ்லெப்ட், 2ல் எது போட்டாலும் 1 மார்க்கு. தேர்டுக்கு ஆஸ், சின்ஸ், வென் எவர், வென், பிகாஸ், நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு 1 மார்க்கு. அடுத்து ஃபோர்த்துக்கு ஹேர், இதுக்கு வந்து 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 47ல் ஏ பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் ரீடபிள் ஸ்டோரி யூஸ் இந்த ஹின்ஸ். ஸோ ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஸ்டோரி எழுதணும். இதுக்கு அதே போல் கண்டென்ட்டுக்கு 60%, லாங்குவேஜ் ஸ்டைல் ஆர்கனைசேஷனுக்கு 40%. அதாவது ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து அந்த அவுட்லைனை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுறீங்க இல்லையா, அதுக்கு வந்து 3 மார்க்கு. அடுத்து மாரல், அந்த ஸ்டோரிக்குள்ள ஒரு மாரல் இல்லை கமெண்ட் எழுதணும், அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து 47ல் பி பாருங்க, ஒரு பேரா கொடுத்து அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 5 மார்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு லேக் ஆஃப் நெஸ்டிங் பிளேஸ் ஆர் லேக் ஆஃப் ஃபுட், 2ல் எது எழுதினாலும் உங்களுக்கு மார்க் தான். அடுத்து செகண்டுக்கு மார்ச் 20, தேர்டுக்கு டஸ்ட் பாத்திங் ஆர் ஸ்கேட்ச் எ ஹோல். அடுத்து ஃபோர்த்துக்கு ட்ரூ, ஃபிஃப்த்துக்கு என்சாண்டிங். ஸோ இதெல்லாம் போதும், உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து ஃபுல் மார்க் வாங்கியிருக்கலாம். ஸோ எல்லாருமே வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு தேவை கட் ஆஃப் மார்க் வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதான் உங்களுக்கு வந்து முக்கியமானது. ஸோ அந்த ஆன்சர் நம்ம வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் போய் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்து வந்து எந்த சப்ஜெக்டோட ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், அதுக்கடுத்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.